பார்ட் 6ல் ஆண்டிச்சி அம்மாளுடைய சோக கதையும் அவங்களோட வரலாறை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பார்ட்டில் இன்னும் நிறையவே சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போது. பிரதாப முதலியாரோட அப்பாவும் அம்மாவும் ஞானாம்பாள் தொலைஞ்சு போயிருந்தாங்க, அவங்க திரும்ப வந்திருக்காங்கன்னு அவங்கள பார்க்கறதுக்காக ஊர்லேருந்து வராங்க. என்ன நடக்குதுன்னு இந்த பார்ட்டில் பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைம்லெஸ் விஸ்டம் தமிழ் சேனல். ஞானாம்பாலை யாரோ ஒருத்தர் கடத்திட்டு போயிட்டதாகவும் அதுக்கப்புறமா பிரதாப முதலியார் போய் அவங்கள துப்பாக்கி சூடு நடத்தி அங்கேருந்து காப்பாற்றி கொண்டு வந்ததாகவும் பிரதாப முதலியாரோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கறதுக்காக அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ இந்த இடத்துல அவங்க ஞானாம்பாலை பார்த்த உடனே ஞானாம்பாலோட அம்மா அப்பா பிரதாப முதலியாரோட அப்பா அம்மா கிட்ட உங்கள் பையனால தான் இன்னைக்கு ஞானாம்பாள் உயிரோட இருக்கா, ஞானாம்பாள் உயிரோட இருக்கிறதுனால தான் நாங்களும் உயிரோட இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப நன்றியெல்லாம் சொல்லிட்டு, இதுக்கு கைமாறா நாங்கள் உங்களுக்கு ஞானாம்பாலை பிரதாப முதலியாருக்கே கல்யாணம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால பிரதாப முதலியாரும் ஞானாம்பாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ இந்த சந்தோஷத்தோட எல்லாருமே இருக்கிற நேரத்தில் திடீர்னு நிறைய சேவகர்கள் அந்த வீடு சுற்றி நின்றுவாங்க. அதில் ஒரு ஆள் குதிரையில் வருவார். அவர் எப்படி இருப்பாருன்னா, ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம்லாம் போட்டிருப்பாரு. ஆனால் ஒரு அந்த உள்ளூர் ஆள் மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு. அவர் வேகமாக வருவார். குதிரையில் அங்கே நிறுத்திட்டு, இங்கே யார் பிரதாப முதலியார் அப்படின்னு கேட்பார். கேட்ட உடனே பிரதாப முதலியார் முன்னாடி வருவார். உடனே அவரை பிடிச்சி அங்கேயே ஒரு மரத்தில் கட்டிடுவாங்க. கட்டின உடனே எல்லாரும் சுற்றி இருக்கவங்கெல்லாம் ஷாக் ஆகி, என்னாச்சு, எதுக்கு இப்போ அவரை பிடிச்சி கட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரொம்ப பதட்டமாயிருவாங்க. பதட்டமான உடனே அதுக்கு அந்த 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 ஆஃபீஸர் வந்தார்ல, அவர் சொல்வார், இவர் என்ன காரியம் பண்ணியிருக்காருன்னு தெரியுமா, ஒரு ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஒரு தாசில்தாரை இவர் சுட்டு கொண்டிருக்காரு, இதுக்கு தண்டனையாக நாங்கள் இவரை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார். சொன்ன உடனே பிரதாப முதலியாருக்கு முதல்ல இவங்க கட்டி போட்ட உடனே நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு ரொம்ப பயத்தோடு இருப்பார். ஆனால் இந்த தாசில்தாரை கொன்னதுக்காக தான் இவரை கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே அவருக்கு ஒரு நிம்மதி வரும். ஏன்னா அவர் பண்ணது தப்பு இல்லைல்ல. அதனால அவர் என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி ஞானாம்பாலை கடத்திட்டு போனதுலேருந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த தாசில்தார் பண்ண விஷயங்கள், அப்புறம் இது தெரிஞ்சு ஞானாம்பாள் தப்பிச்சு வரும்போது இன்னும் மேலே மேலே அவங்களுக்கு கொடுத்த அந்த பிரச்சனைகள், இது எல்லாத்துலேருந்தும் காப்பாற்றுறதுக்காக தான் துப்பாக்கி சூடு நடத்தி அங்கேருந்து ஞானாம்பாலை கூட்டிகிட்டு வந்த ஃபுல் கதையும் அந்த ஆள்கிட்ட இவர் சொல்வார். இதை சொன்னதுக்கப்புறமா தாசில்தார் கொன்னது தப்பு இல்லை, கடவுள் கொடுக்க வேண்டிய தண்டனை தான் அது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி இருப்பார்ல, அவரும் அதை ஒத்துக்குவார். ஒத்துக்கிட்டு பிரதாப முதலியாரை கழட்டி விட்டுருவார். கழட்டினதுக்கப்புறமா இந்த பிரதாப முதலியார் விசாரிக்கிறப்போ என்ன செய்வார்னா, அந்த இவர் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்த 2 பெண்கள் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, மறைவாக இருப்பாங்க. ஆனால் இவர் சில கேள்வி கேட்பார், அதுக்கு அவங்க பதிலும் சொல்லுவாங்க. ஆனால் பெண்கள் ஒரு திரைக்கு பின்னாடி இல்லை வீட்டுக்கு பின்னாடி இருந்து பதில் சொல்கிறது தான் அப்போது அந்த காலத்துலலாம் இதுவாக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு இது இருக்குது, நீங்கள் உங்களோட வீட்டு பெண்களை நான் அவங்கள பார்க்கணும், அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சில சந்தேகங்கள் இருக்குது, நான் அவங்கக்கிட்ட பேசணும், நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் அவங்கள பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் உங்களை பார்த்தா ஒரு நேர்மையான அதிகாரி மாதிரி இருக்குது, நாங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே இருக்க அந்த 2 பெண்களையும் வெளியே கூட்டிகிட்டு வருவாங்க. வெளியே வந்த உடனே அவர் அங்கே இருக்கிற ஞானாம்பாள் பக்கம் திரும்ப மாட்டார். ஃபுல்லாக அந்த ஆண்டிச்சியை ரொம்ப கூர்மையாக கவனிச்சிட்டு இருப்பார். யாருன்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருப்பார். கொஞ்ச நேரத்திலே ஆண்டிச்சிக்கும் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த அதிகாரியும் ஆண்டிச்சியை கண்டுபிடிச்சிடுவார். கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆண்டிச்சி வேகமாக ஓடி அவர்கிட்ட போயிட்டு அவர் காலில் விழுந்துருவாங்க. விழுந்து நீங்கள் தான் என்னோட கணவர், எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இவரும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவார். எனக்கு திரை மறைவுலேருந்து இவங்க பேசும்போதே இந்த குரலை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இருந்தாலும் நான் பார்க்கணுன்றதுக்காக கேட்டேன், இப்போ ரொம்ப சந்தோஷம். ஆண்டிச்சி அம்மாலும் சரி அந்த அதிகாரியும் சரி ரொம்ப சந்தோஷத்தில் இருப்பாங்க. அந்த அதிகாரி ஆண்டிச்சியை பார்த்து,
நான் உன்னை பார்ப்பேனா நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் உன்னை இப்படி ஒரு பஞ்சகோலத்தில் பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவார். சொல்லிட்டு அதே நேரத்தில் அந்த ஆண்டிச்சி அம்மாள் வந்து நீங்கள் வந்து போரில் குண்டடிப்பட்டு இறந்துட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால் என்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் உயிரோடு இருந்ததுக்கும் ஒரு நல்ல பலனாக தான் இது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. சுற்றி இருந்தவங்க எல்லாருக்குமே ஒன்றுமே புரியாது, என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு. அப்போது வந்து அந்த அதிகாரி என்ன பண்ணுவார், எல்லாரையும் பார்த்து இந்த மாதிரி இவங்க தான் என்னுடைய மனைவி, நான் வந்து போருக்கு போயிருந்தப்போ நான் வந்து வாரம் வாரம் வந்து தவறாமல் வந்து இவங்களுக்கு லெட்டர் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு தடவை என்னாச்சுன்னா, நாங்கள் வந்து போன போரில் எங்களுக்கு வெற்றி கிடைச்சாலுமே எனக்கு வந்து பயங்கரமான குண்டடிப்பட்டிருந்துச்சு. அதனால் என்னை ஒரு வைத்தியசாலையில் வச்சு என்னை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் என்னால் கடிதம் எழுத முடியாமல் போயிடுச்சு. கடிதம் எழுத முடியாமல் போனாலும் திருப்பி எங்களெல்லாம் இங்கே ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சரி, நான் ஊரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப என்னாச்சுன்னா, அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி என்னோட மகன் வந்து விளையாடிட்டு இருக்கப்போ தொலைஞ்சு போயிட்டதாகவும், மாமனார் தேடி போனவரும் காணோம். அதனால் மனைவியும் உடம்பு சரியில்லாமல் அவங்க ஒரு மாதிரி புத்தி பேதடித்த மாதிரி அந்த இடத்த விட்டு அவங்களும் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு இந்த செய்தியெல்லாம் எனக்கு வந்து கேள்விப்பட்டேன். இதை கேள்விப்படுறப்போ இந்த போரில் எதுக்கு நான் ஜெயிக்கணும், நான் எதுக்கு உயிர் தப்பி இவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு கொடுத்துருந்த வேலைகளை நான் வந்து அது மேலே என்னுடைய கான்சென்ட்ரேஷனை வச்சு நான் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து நான் இந்த ஊரில் இருக்க கலெக்டரை வந்து பார்க்க வந்தேன். அவர் தான் இந்த மாதிரி தாசில்தாரோட கொலை வழக்கை பற்றி என்கிட்ட சொல்லி விசாரிக்கிறதுக்காக என்னை அனுப்பி வச்சார். இதை விசாரிக்க வந்த நேரத்தில் தான் என்னால் என்னோட மனைவியை மறுபடியும் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. நான் வந்து நிறைய நாள் வந்து ஊராக சுற்றுறப்போ நான் தேடி இருக்கேன். நான் நினச்சிருக்கேன், எனக்கு 3 பேரும் கிடைக்கலனாலும் மனைவி மட்டும் மாதிரி என்னால் கண்டுபிடிக்க முடியணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என்னோட மனைவி கிடைச்சிட்டாங்க. இருந்தாலும் எனக்கு சந்தோஷப்பட முடியலை. எனக்கு வந்து என்னுடைய மகனையும் மாமனாரையும் நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். மனுஷங்களுக்கு எப்போவுமே எதுவுமே பத்தாது அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சாட்சியாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்படியெல்லாம் ஆண்டிச்சி அம்மாளும் அந்த அதிகாரியும் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு அந்த வீட்டுக்குள்ளே ஒரு வயசான ஆளும் ஒரு சின்ன வயசு ஒரு ஆண் மகனும் வந்து உள்ளே வந்துட்டு இருக்கப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவங்க யாருன்னு இவங்க 2 பேரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது வேற யாரும் இல்லை, ஆண்டிச்சி அம்மாளுடைய அப்பாவும் அவங்க மகனும் வந்து வராங்க. இவங்க 4 பேரும் ஒன்றா ஒரு இடத்துல அவங்கள மாறி மாறி பார்த்துக்கிட்டதும் அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரே நேரத்தில் வந்து ஒரு துக்கம் நடந்து முடிஞ்ச உடனே ஒரு கல்யாணம் நடந்தால் எப்படி சந்தோஷமாக இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். சுற்றி இருக்க எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க அழும்போது அழறதும் சிரிக்கும்போது சிரிக்கிறதும் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதையே சுற்றி இருக்கவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்க வேறு எதுவுமே அங்கே பேசக்கூட இல்லையா. அந்த அளவுக்கு சுற்றி இருக்கவங்க ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுலேயே முழுகி போயிருந்தாங்களாம். இதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்கெல்லாம் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வயசானவரை பார்த்து, ஐயா நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்துட்டீங்க, ஆனாலும் நீங்கள் வந்து எப்படி இங்கே வந்தீங்கன்ற விஷயத்தை எங்களுக்கு முதல்ல சொல்லுங்கள், எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அவர் சொன்னார், நான் என் ஊரில் வந்து இந்த பிள்ளையை காணும்னு சொல்லி தேட போயிருந்தேன். அப்படி நான் ரொம்ப தூரம் போயிட்டுருக்கப்போ அங்கே ஒரு ஆள் வந்து, உங்கள் மகனை நாங்கள் கடற்கரை ஓரமாக பார்த்தோம், சீக்கிரம் போய் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்ன மாதிரி ஆண்டிச்சி அம்மாள் அவங்க பிறந்த ஊர் வந்து பாண்டிச்சேரின்னு சொன்னேன்ல, ஸோ அங்கே வந்து கடல் இருக்கும், அதனால் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க வந்து வேகமாக போகிறாங்க. இந்த வயசான இந்த ஆண்டிச்சியோட அப்பா இருக்கார்ல, அவர் தேட போகிறப்போ பார்த்தா அங்கே இருக்கவங்கள்ட்ட விசாரிக்கிறப்போ இப்போ தான் அந்த கப்பலில் ஏறி போயிருக்கான் அந்த பையன், சீக்கிரம் போங்க அப்படின்னோடனே ஒரு சின்ன கப்பல் எடுத்துக்கிட்டு அவர் வந்து வேகமாக வந்து ஓட்டிகிட்டு போகிறாரு. அது வந்து ஒரு பெரிய ரொம்ப தூரம் போகிற மாதிரியான ஒரு பெரிய கப்பல். ஸோ வந்து என்ன ஆகும்னா, இவர் ஒரு சின்ன கப்பல், ஒரு தோணி மாதிரி இருக்கும், அதில் ஏறி போயிட்டு அந்த கப்பலை பிடிச்சு அதில் ஏறிடுவார். ஏறினதுக்கப்புறம் பார்த்தா அந்த சின்ன பையன் வந்து அங்கே வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. இவர் வேகமாக ஓடி போய் அந்த சுற்றி நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்குறப்போ நிறைய மக்களை வந்து கடத்தி எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறது அவருக்கு புரியும். இது புரிஞ்ச உடனே அவர் என்ன செய்வார், அங்கே இருக்கிற கேப்டன் கிட்ட ஓடி போய்,
ஐயா இவன் போட்டிருக்க நகை எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கழட்டி கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்கள் போகிறோம் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த கப்பல் வேகமாக வந்து நகர ஆரம்பிச்சிடும். அதனால் அவங்களால அங்கேருந்து இறங்க முடியாது. அதுக்கப்புறம் தான் புரிய வரும், அவங்க எல்லாரையும் அங்கேருந்து அடிமையாக வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும். அந்த கப்பல் போகிற இடத்துல பல தீவுகள் இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பேரை இறக்கிட்டு இவங்களை வந்து இன்னும் நிறைய மக்களை வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போயிடுவாங்க. அங்கே போய் ரொம்ப கஷ்டப்பட்டு அடிமையாக இருந்து அந்த கதையெல்லாம் கேட்டால் உங்களால் அழாமலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு வழியாக ஒரு ஒரு அங்கே இருக்கிற ஒரு ஐரோப்பியர்கிட்ட வந்து ஒரு வேலைக்கு சேருவார். அவர் கொஞ்சம் நல்லவராக இருப்பார். அதனால் அந்த சின்ன பையனை வந்து படிக்க வைக்கவும் அவர் ஹெல்ப் பண்ணுவார். அங்கே இருக்கிற வரைக்கும் அந்த சின்ன பையனையும் படிக்க வச்சுக்கிட்டு அந்த ஐரோப்பியர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி திரும்பவும் சொந்த ஊருக்கு வர்றதுக்காக ஒரு கப்பலில் அவங்க ஏறி இங்கே வந்திருப்பாங்க. இங்கே வந்த உடனே அவர் அவங்க வீட்டுக்கு போய் விசாரிப்பார். விசாரித்தப்போ இந்த மாதிரி அவங்களுடைய பெண் வந்து அவங்க சின்ன தாயார் வீட்டுக்கு வந்து போய் தங்கியிருக்காங்க அப்படின்னு அவருக்கு அந்த நியூஸ் தெரிய வரும். உடனே அவர் அந்த மகனை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அங்கே போய் கேட்டப்போ இந்த மாதிரி ஞானாம்பாலை காப்பாற்றி கொண்டு போய் அவங்க வீட்டில் விட போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து நேராக இங்கே வந்தோம். அதே மாதிரி ஊருக்கு போயிருந்தப்போ மருமகனும் வந்து போரில் சாகலை, அவரும் வந்துட்டாருன்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் 2 பேரையும் ஒரே இடத்துல நாங்கள் வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. உங்கள் வீடும் சரி நீங்களும் சரி ரொம்ப நல்லவங்க. அதனால தான் உங்கள் வீட்டு படி ஏறி நாங்கள் வந்த உடனேவே எங்களுக்கு வந்து எங்களோட வாழ்க்கையில் இருந்த எல்லா துக்கமும் போய் நாங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைமைக்கு திரும்ப வந்திருக்கோம் அப்படின்னு அவங்க எல்லார்கிட்டையும் ஒரு நன்றி சொல்லுவார். சொன்னதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, எங்கள் வீடு எப்படி இருக்குது, என்ன எங்களோட பொருட்கள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியவே இல்லை. நாங்கள் உடனே எங்கள் ஊருக்கு போய் நாங்கள் எல்லா விஷயத்தையும் பழைய மாதிரி நாங்கள் மாற்றணும்னு ஆசைப்படுறோம். எங்களுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்கு நீங்கள் பண்ணது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறமா இவங்க எல்லாருக்கும் நல்ல நல்ல அறுசுவை உணவெல்லாம் சமைச்சு சாப்பிட கொடுப்பாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு போகிறோம், போயிட்டு முடிஞ்சால் நாங்கள் இன்னொரு தடவை உங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்குறோம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சந்தோஷமாக ஒன்றா அவங்க ஊருக்கு கிளம்பி போவாங்க. இங்கே இருக்க மற்றவங்களும் ரொம்ப சந்தோஷமாக அவங்கள அனுப்பி வைப்பாங்க. இது வரைக்கும் இந்த நாவலோட கதை எப்படி போய்கிட்டு இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்க பிடிக்கும் அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். ரிமெம்பர், காலம் மாறலாம் ஆனால் ஞானம் நிலைத்திருக்கும். இதுதான் டைம்லெஸ் விஸ்டம். நன்றி.